நேயர்களுக்கு வணக்கம். பாஜகவை தோற்கடிக்கிறதுக்காக இங்க எல்லாருமே இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க. இந்த கூட்டணியில பாஜகவுடைய சித்தாந்தத்தை உடைக்கணும், RSS உடைய கொள்கைகளும் சித்தாந்தத்தை உடைக்கணும், பாஜக மீண்டுமாய் அரியணையில உட்காரக்கூடாது அப்படின்றதுக்காக பாஜகவின் எதிர்ப்பு சக்திகள், அது மாத்திரம் இல்லாம RSSின் எதிர்ப்பு சக்திகள், இவங்க எல்லாருமே பாஜகவை அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் எதிர்த்து குரல் கொடுக்கிற சக்திகள் எல்லாம் ஒன்றிணைந்ததுதான் இந்த இந்தியா கூட்டணி அப்படின்றதுல யாருக்கும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இந்தியா கூட்டணி அப்படின்றது இங்க ரொம்ப ஸ்டேபிளா இருக்குதா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்தலில், அதாவது நீங்க சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலையே இது வந்து நான் பயங்கரமா எதிரொலிச்சது. சட்டமன்ற தேர்தல, குறிப்பா தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல இன்னைக்கு இந்தியா முழுக்க என்ன பண்ணாங்க, எதிர்நோக்கி காத்திருந்தாங்க. விஜயனுடைய வரவு, இங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, இது எல்லாமே மும்முனை போட்டியா இருக்கும் பொழுது இந்தியாவே என்ன பண்ணுச்சு, உற்று நோக்கி பார்த்த ஒரு மாநில தேர்தல் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தல் அப்படின்றதுலையும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் செய்த இந்த தப்பு இது பயங்கரமா எதிரொலிச்சது அப்படின்றதுல ஆச்சரியப்படுறதுக்கும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் இங்க திமுக கூட்டணியை முறிச்சுக்கிச்சு. ஆனா இது மாநிலத்துக்குள்ளதான் இருக்கும், பெருசா வந்து எதிரொலிக்காது அப்படின்னு காங்கிரஸ் தப்பு கணக்கு போட்டதுதான் இங்க பெரிய குற்றம் அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் இங்க திமுக கூட்டணியை முறிச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 60 வருஷம் நம்ம என்ன பண்ணல, எதிர்த்தரப்புல இருந்து தான் உட்காந்துருக்கிறோம், ஆளும் தரப்புல இருந்து உட்காந்துல. நம்மளுக்கு அந்த வாய்ப்பை விஜய் அவர்கள் கொடுக்குறாரு, நம்ம ஏன் எங்க பக்கம் போக கூடாது, இப்ப இல்லைன்னா எப்போ அப்படின்ற ரேஞ்சுக்கு காங்கிரஸ் நினைப்பு வந்ததுனால என்ன பண்ணாங்க, திமுக கூட்டணி அத்து போட்டு தாவேகா கூட கூட்டணி போயிட்டு அமைச்சரவையில இடம்பெற்றாங்க. அப்படி அமைச்சரவையில இடம்பெற்ற பிறகு காங்கிரஸ் இங்க நிம்மதியா இருந்ததா அப்படின்னா கிடையவே கிடையாது. பயங்கரமான எதிரொலி. இது தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திச்சோ, இந்தியா கூட்டணியில, தேசிய லெவல்ல இந்தியா கூட்டணியிலையும் இது பயங்கரமான ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திச்சு அப்படின்றதுலையும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பா CPM, ஆம் ஆத்மி, மேற்கு வங்கத்துடைய ஜான்சி ராணி அப்படின்னு மம்தா பானர்ஜி, இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, காங்கிரஸ் அல்லாத ஒரு அணியை உருவாக்கணும் அப்படின்றதுக்காகவே சைலண்டா சீக்கிரட்டா சில பேன்களை வகுத்துட்டு வந்தாங்க அப்படின்றதுலையும் இங்க எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சோ அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் மேல அதிருப்தியை குரலை வச்சாங்க. தேர்தல் முடிந்த பிறகு நாடாளுமன்ற கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குறதுக்கு முன்பாக இந்தியா கூட்டணி கான்பரன்ஸ் ஒன்று நடந்துச்சு. இதுல விசிகா முதற்கொண்டு CPM முதற்கொண்டு காங்கிரஸ் உடைய அணுகுமுறை இங்க சரி கிடையாது. ஏன்னா நீங்க தேசிய லெவல்ல ஒன்றா இருக்கிறீங்க, ஆனா மாநில தேர்தல் வரும் பொழுது கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்றதுக்காக குறைந்தபட்ச ஒரு கூட்டணி மாண்பை கூட இவங்களால பாதுகாக்க முடியல அப்படின்றதுனால, குறிப்பா நீங்க கேரளா சட்டமன்ற தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தனித்து நின்றது. CPM அங்க ஆளும் தரப்புல இருக்கும் பொழுது காங்கிரஸ் தனித்து நின்றது. இந்த இடத்துல பிரச்சாரத்துக்கு வந்த ராகுல் காந்தி அவர்கள் ஒரு குண்டை தூக்கி போட்டார். CPM நரேந்திர மோடி கூட ரகசியமான கூட்டணி வைத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. அதுவே பயங்கரமா எதிரொலிச்சது. அதாவது நீங்க தேர்தல் களத்துல நீங்க எதிரெதிர் துருவங்கள் இருக்கும் பொழுது விமர்சனங்கள் வைக்கலாம், சில குற்றச்சாட்டுகள் வைக்கலாம், அது ஆக்கப்பூர்வமா இருக்கணும். சும்மா போற போக்குல வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சு அந்த கட்சியுடைய இமேஜை டேமேஜ் பண்ற அளவுக்கு இங்க ஒரு அணுகுமுறையை காங்கிரஸ் கடைபிடித்தது அப்படின்னு CPM வந்து என்ன பண்ணுது, இந்தியா கான்பரன்ஸ் கூட்டத்துல இதை பகிரங்கமா சொல்லுது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா விசிகா அவங்களுடைய அணுகுமுறை சரியில்லை அப்படின்னு என்ன பண்றாங்க, விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் சொல்றாங்க. சோ இப்படியா ஒவ்வொரு கட்சியும் காங்கிரஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்தியா கூட்டணியில தவிர்க்கிறாங்க. குறிப்பா 2024, 2019 இந்த 2 நாடாளுமன்ற தேர்தலையும் காங்கிரஸ் வந்து என்ன பண்ணாங்க, கூட்டணியை கட்டமைக்கிறாங்க. ஆனா பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்ற ஒரு சண்டை வரும்பொழுது இங்க இருக்கிற அப்போதைய முதலமைச்சரா இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு, பகிரங்கமா ஒரு பேர் அறிவிக்கிறார். இந்த இந்தியா கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்புன்னு நீங்க அழைக்கிறீங்களே, அந்த பப்பு தான் இந்தியாவை ஆளப்போகிற பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா என்ன பண்றாங்க, அறிவிக்கிறாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துட்ட பிறகு அதை எல்லா கட்சிகளும் ஆமோதிச்சுட்டு என்ன பண்றாங்க, தேர்தல் பிரச்சாரங்களுக்குள்ள வராங்க. அப்போ எல்லாருமே என்ன பண்ணாங்க, தயங்குனாங்க, காங்கிரஸ் இங்க பிரதமர் வேட்பாளராக கொண்டு வரலாமா, ராகுல் காந்தி இங்க கொண்டு வரலாமா அப்படின்னு. ஆனா துணிஞ்சு பெயர் சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்றதுலையும் இங்க சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சோ அப்படியா காங்கிரஸ ஒரு உயர்வான இடத்துலையும், அதே போல ராகுல் காந்தி அவர்களை ஏற்றி விட்டதும் இங்க திமுகவுக்கு பங்கு உண்டு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா
இது எல்லாத்தையுமே மறந்துட்டு காங்கிரஸ் வந்து என்ன பண்ணாங்க, திமுக முதுகுல குத்திட்டு என்ன பண்ணாங்க, வெளியேறினாங்க. இது பயங்கரமா எதிரொலிச்சதுனால இப்ப எல்லாருடைய அரசியல் கணக்கு என்ன இருக்குன்னா, நம்ம பாஜகவை எதிர்க்கிறோம், அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. பாஜகவை எதிர்க்கிறோம், கொள்கை ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் தத்துவங்கள் ரீதியாகவும் நம்ம எதிர்க்கிறோம், அரசியல் ரீதியாகவும் எதிர்க்கிறோம். ஆனா அது காங்கிரஸ் கூட இருந்துதான் எதிர்க்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அப்போ காங்கிரஸ் அல்லாத ஒரு கூட்டணியை நம்ம என்ன பண்ணலாம், உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு தேசிய லெவல்ல இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சி தலைவர்கள் இங்க வந்து என்ன பண்றாங்க, சிந்திக்கிறாங்க. இதனுடைய நீட்சியா நேற்றைய தினத்துல பிஜேபியுடைய கட்சி தலைவர் அபிஜித் தீப்தே சிங் இருக்கிறார்ல, இவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு கருத்து ஒரு டிவி நிகழ்ச்சியில விவாத நிகழ்ச்சியில கலந்துக்கும் பொழுது ஒரு கருத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மிகவும் பிடித்த முதலமைச்சர்கள் யார் அப்படின்னும் பொழுது குறிப்பிட்டு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்ல உங்களை கவர்ந்த உங்களுக்குன்னு இவங்களை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஹீரோவை எடுத்துக்கலாம், இவங்கள மாதிரி நம்ம ஆட்சி செய்யணும், இவங்களுடைய நலத்திட்டங்கள்லாம் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு யார் ஒரு சிலர் இருப்பாங்களா, அவங்கள சொல்லுங்க அப்படின்னு சொன்ன ஒரு வாயிலிருந்து ஃபர்ஸ்ட் வந்தது வந்து பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் பெயர். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த எம்.கே. ஸ்டாலின் இவர் வந்து பொருளாதார ரீதியா எந்த அளவுக்கு தமிழ்நாடு உச்சத்துல கொண்டு வச்சாரு அப்படின்றத அவர் சொல்றாரு. இதுல நம்ம வேதனைப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் சொல்லிட்டு பல இளைஞர்களை மாணவர்களை ஒரு மூளைச்சலவை செஞ்சு வச்சு என்ன பண்ணிருக்காங்க, தாவேக்கா செஞ்சு வச்சிருக்கு. இன்னைக்கு கூட நம்ம ஒரு 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 பெண் வந்து பேசுறாங்க, ஒரு சின்ன பெண், அவங்க வந்து இளைஞர் தான், அவங்க வந்து பேசுறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எந்த அளவுக்கு இந்த தாவேக்கா கட்சியினர் வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த கட்ட லெவலுக்கு யோசிக்க கூடாது, நீங்க அந்த சர்க்கிளுக்குள்ளே தான் இருக்கணும், இந்த சர்க்கிளை தாண்டி வெளியே வரக்கூடாது. வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, புத்திசாலி ஆடுவீங்க. அதனால அந்த சர்க்கிள்குள்ளேயே இருக்கணுன்றதுக்காக நம்ம சொல்றாங்க, விஜய் வீடு நிலத்தை சொத்துக்கத்தெல்லாம் வித்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்களாம், இங்க பல திட்டங்களை வந்து செயல்படுத்துவாரு. அவங்க பட்ஜெட் ஒதுக்கிட்டாங்க, காசு இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம், அவங்களுடைய சொத்து பத்து எல்லாத்தையும் வித்துட்டு வந்து என்ன பண்ணுவாரு, அவர் செய்வார். அவ்வளவு கோடி சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, எதுக்கு சேர்த்து வச்சுக்கிறாரு, எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யறதுக்கு தான், தமிழ்நாட்டுக்கு செய்யறதுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களை பார்த்தா நம்ம பரிதாபப்படுறதா இல்ல திட்டுதா இல்ல சிரிக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியில இருக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் மக்கி போயிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தாவேக்கானுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய ஸ்பீச்ல அப்படியே மங்குனியா இருக்கிறாங்க. ஆனா வட மாநிலத்துடைய இளைஞர்களுக்கு தெரியுது நம்முடைய தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி எந்த அளவுக்கு வந்து மேலோங்கி போயிடுச்சு அப்படின்னு. நீங்க அதிமுக 10 வருஷம் ஆட்சி செஞ்சிருந்தாங்க. ஜெயலலிதா 2011 இருந்து வந்து பாத்தீங்கன்னா 2021 வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுக தான் ஆட்சி செஞ்சாங்க. இவங்களுடைய 10 வருஷம் ஆட்சியில பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சி அடைந்ததா வளர்ச்சி அடைந்ததா அப்படின்னா சிங்கிள் டிஜிட்ல தான் மெயின்டைன் பண்ணாங்க. நீங்க அதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்கள் ஆட்சி செஞ்சார், டபுள் டிஜிட் இருந்தாங்க. டபுள் டிஜிட்ல கொண்டு போய் கொடுத்துட்டா ஜெயலலிதா கிட்ட அவங்க என்ன பண்ணாங்க, அப்படியே சிங்கிள் டிஜிட் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய இறப்புக்கு பிறகு பழனிசாமி கிட்ட வரும்பொழுது அதை இன்னும் கீழே தான் நோக்கி போறது, மேல கொண்டு போல. ஆனா 2021 திமுக ஆட்சி வருது, கொரோனா காலகட்டத்தை என்ன பண்றாங்க, கடந்து போறாங்க. அந்த பொருளாதார சூழ்நிலை அப்படின்றது, நிதிச்சுமை அப்படின்றது வேர்ல்டு வைட் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த கொரோனா டைம்ல அதை வைத்து இவங்க வந்து என்ன பண்ணல, சோர்ந்து போகல, டபுள் டிஜிட்டல கொண்டு வராங்க பொருளாதாரத்தை. அப்போ டபுள் டிஜிட்டல கொண்டு வரும்பொழுது இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது வட மாநிலத்தினுடைய இளைஞர்களுக்கு தெரியுது. அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு அபிஜித் வந்து என்ன பண்றாரு, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு உயர்த்தினார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பிரணய் விஜயன் சிபிஎம் கொண்டாடுறாரு. அதுக்கப்புறம் டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த பள்ளி கல்வியிலும் அதே போல வந்து சுகாதாரத்திலும் இவங்களும் இந்த அளவுக்கு வந்து பங்காற்றி இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ இங்க இதை வச்சு பார்க்கும்பொழுது சிஜேபி இங்க பாஜக காங்கிரஸ் அல்லாத ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. அப்போ இங்க திமுக, சிபிஎம், சிபிஐ, அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி, மேற்கு வங்கத்தினுடைய திரிணாமுல் காங்கிரஸ், அதே போல சிஜேபி, இவங்களை முக்கியமாக கொண்டு மூன்றாவது ஒரு அணி உருவாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பாக்குறது. நீங்க தேசிய லெவல் எடுத்துட்டீங்கன்னா காங்கிரஸ் மேல எல்லாரும் அதிருப்தியா தான் இருக்கிறாங்க. நீங்க தேசிய லெவல்ல விட்டுருங்க, இங்க தமிழ்நாட்டுல என்ன நடந்தது, உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு, மாணவர்கள் போராட்டங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு அவர் என்ன கருத்து சொன்னார். அப்போ இங்க காங்கிரஸ் ஐடியாலஜியும் பாஜகவுடைய ஐடியாலஜியும் சிபிஎம் இடதுசாரிகளை அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்றதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லல, சண்முகம் ஐயா சொன்னார். சோ அப்படி இருக்கும் பொழுது தேசிய அளவில் நீங்க எடுத்தீங்கன்னா காங்கிரஸ் செயல்பாடுகளும் பாஜக செயல்பாடுகளும் ஒற்றி இருக்கு. நீங்க சொல்ல முடியாது பாஜக காங்கிரஸும் ஒன்னா சேர்ந்து கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பல பேர் என்ன பண்றாங்க, கருத்துக்கள் சொல்லிட்டு வராங்க. சோ இப்படியா இருக்கும் பொழுது காங்கிரஸ் பாஜக அல்லாத ஒரு மூன்றாவது அணி, நீங்க பாஜக தானே எதிர்க்கணும், அதுக்கு காங்கிரஸ் தலைமை தாங்கணும்னு அவசியம் கிடையாது. காங்கிரஸ் இல்லாத ஒரு அணியை நம்ம உருவாக்கி பாஜக எதிர்ப்போம் அப்படின்னு சிஜேபி கணக்கு போடுறதுனால திமுக, சிஜேபி, சிபிஐ, சிபிஎம், ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ் இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து மூன்றாவது ஒரு அணியை உருவாக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் அதிருப்திகள் பலமா இருக்கு. ஏன்னா நீங்க இந்தியா கூட்டணி உடையாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உடைஞ்சதுன்னா பாஜக உள்ள புகுந்துரும்.
சோ அதனாலதான் பாஜக உள்ள வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்தியா கூட்டணியில காங்கிரஸுடைய பயங்கரமான குடைச்சல்களை எல்லாருமே என்ன பண்றாங்க, தாங்கிட்டு வராங்க. இன்னைக்கு எல்லார் மனதிலும் என்ன இருக்குதுன்னா, காங்கிரஸ் அல்லாத ஒரு கூட்டணி, புது கூட்டணி உருவாச்சுன்னா அதை கட்டமைக்கலாம் அப்படின்ற ரேஞ்ச் வந்து நீங்க தேஜஸ்வி இருக்கட்டும், அகிலேஷ் யாதவ் இருக்கட்டும், எல்லாருமே காங்கிரஸ் மேல அவ்வளவு அதிருப்தி இருக்குது. சோ அப்படியா இருக்கும் பொழுது மூன்றாவது ஒரு அணி திமுக தலைமையில இங்க உருவாதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதற்கு முதல் படியா சிஜேபி சொன்ன இந்த காரணம் தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். பாஜகவை வீழ்த்துவதற்கு காங்கிரஸ் அல்லாத ஒரு மூன்றாவது அணி சிஜேபி, திமுக, சிபிஐ, சிபிஎம், திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள் இங்க ஒன்று கூடுமா அப்படின்னு பார்க்கலாம். 2029 தேர்தலுக்கு முன்பாகவே இந்த அணி உருவாக்கி ஒரு மாபெரும் கட்டமைகளை கண்டுபிடிச்சா இங்க காங்கிரசும் தோல்வி வரும், பாஜகவும் தோல்வி வரும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. இதை பத்தியோட கருத்து என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.